ஒரு தடவை கமலஹாசன் வந்து வரதா ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாங்க. தாமு சார் நீங்க வாங்கல, என்ன சார் திடீர்னு சொல்றீங்களே, நீங்க வந்து அவரை மாதிரியே பேசினா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு தெரியாதே, அவர் குரல் நான் பயிற்சி எடுக்கலையே. என்ன சார் நீங்களே ஒரு பயிற்சியாளர், நீங்க நினைச்சா முடியாதா? உண்மையிலே எனக்கு தெரியாது, நீங்க வந்தே ஆகணும். உடனே என் குருநாதருக்கு அடிச்சேன். குருநாதா கமலஹாசன் வாய்ஸ் நான் பேசுறேன், என்ன பண்றது? இன் பொசிஷன்ல போ. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இன் பொசிஷன் என்ன? டேய் ஸ்கூல்ல இம்போசிஷன் எழுதலையாடா? ஒரு பாடத்தை 10 தடவை ஒரு கேள்வி பதில் எழுதலையா? அதே மாதிரி 40 தடவை கமலஹாசன் குரலை போட்டு போட்டு கேள்றா, அது வந்துடும். அப்படியா? உடனே கமலஹாசனுடைய குரலை 40 தடவை ரெக்கார்ட் பண்ணி ஒரே டயலாக 40 டைம்ஸ் ரிப்பீட்டடா டயலாக் ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, அந்த சவுண்ட் ஏற காதுல ஒரு டியூப் இருக்குது, இஸ்டேஷன் டியூப் வழியா போய் பிரெயின்ல போய் அந்த இப்போ கேம்பஸ்குள்ள பிரெயின்ல இறங்குது. எப்படி இறங்குது? எம்பசைஸ், ரிதம், இன்டென்சிட்டி, பிட்ச், மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி தனித்தனியா பிரிஞ்சு இந்த தொண்டைக்குள்ள இறங்குறது அப்படியே பார்த்து அதுல இருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படியே கண்டுபிடிச்ச. பொதுவாக மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அல்லது சூப்பர் ஸ்டார் ஒரு அற்புதமான கலைஞர் மேடையில் நிகழ்ச்சி பண்ணும்போது கைத்தலம் வந்த போல நன்றாக கைப்பட்டு ரசிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றனர். அவ்வளவுதான்.